Hello guys, so welcome back to my YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓல்டு ரெஜிம் வர்சஸ் நியூ ரெஜிம் இதில் எது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேலரி இண்டிவிஜுவலாகவோ ஒரு இன்கம் ஏர்னிங் பர்சனாக இருந்தீங்க, உங்களுக்கு ஒரு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் இருக்குது, மெயின் இன்கம் வந்து சேலரி ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ், கேபிட்டல் கெயின், இந்த மாதிரி என்ன இன்கம் இருந்தாலும் நீங்கள் ஓல்டு ரெஜிமோ நியூ ரெஜிமோ அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த நியூ ரெஜிம்ங்கிறது அசஸ்மெண்ட் இயர் 21-22 தான் இன்ட்ரடக்ஷனுக்கு வந்தது. ஸோ ஓல்டு ரெஜிம் வந்து முன்னாடிலேருந்தே இருக்குது. அதை வந்து இயர் ஆன் இயர் வந்து ஏதாவது பட்ஜெட்டில் வந்து ஸ்லாப் டிஃப்ரென்ஸோ இல்லை ரேட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஓல்டு ரெஜிம் வாஸ் அவைலபிள் சின்ஸ் ஸோ மெனி இயர்ஸ். நியூ ரெஜிம் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. நியூ ரெஜிம் வந்து சப்போஸ் நீங்கள் ஒரு ரெசிடென்ட் இண்டிவிஜுவலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இயரில் வேணால் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் திரும்பி நீங்கள் ஆப்ஷனலாக கூட வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனல் ரெஜிம் தான். நீங்கள் இப்போ சூஸ் பண்ணிவிட்டு திரும்பி நெக்ஸ்ட் இயர் கூட நீங்கள் ஓல்டு ரெஜிம்க்கே போடலாம். தட் உங்களுக்கு எது ஃபீஸிபிளாக இருக்கோ, உங்களுக்கு எதில் டேக்ஸ் வந்து பெனிஃபிஷியலாக இருக்கோ அதுபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் இன்கம் கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிம் சூஸ் பண்ணுறச்ச ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது அடுத்தடுத்த வருஷத்துக்கு. ஸோ சப்ஸ்கிவெண்ட் இயர்ஸ்க்கு வந்து உங்களால் நியூ ரெஜிம்லேருந்து ஓல்டு ரெஜிம்க்கு இந்த சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒன்லி ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ இஸ் அ சேலரிட் இண்டிவிஜுவலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெஜிம்ஸ் வந்து ஆப்ஷனல் பேசிஸ். பட் பிஸ்னஸ் இன்கமில் ஒன்ஸ் யூ ஹவ் சூசன் நியூ ரெஜிம் அப்படின்னா உங்களால் ஓல்டு ரெஜிம்க்கு ஷிஃப்ட் ஆக முடியாது. நியூ ரெஜிம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேங்களா, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் போக செக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஓல்டு ரெஜிமை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் என்னென்ன டிடக்ஷன்ஸ் அப்ளிகபிளாக இருக்கோ எல்லாமே க்ளைம் பண்ணிக்கலாம், எக்ஸ்பென்சஸ் எல்லாம் க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பேக்கேஜுங்கிறது தான் ஓல்டு ரெஜிம். நியூ ரெஜிமில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, பட் த ஸ்லாப் இஸ் டிஃப்ரெண்ட் இன் நியூ ரெஜிம். அது என்னென்னங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போது ஓல்டு ரெஜிமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லாப் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸாக இருக்கும். ஒன்று வந்து இண்டிவிஜுவலுக்கு வந்து லெஸ் தேன், இது வந்து இண்டிவிஜுவல் ஆக்கலாம், ஹெச்யூஎஃப் ஆக்கலாம், அந்த மாதிரி. ஸோ ஏஜ் வந்து லெஸ் தேன் 60 இயர்ஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்லாப் வரும். 2.5, 5, 10, மோர் தேன் 10 அப்படின்னு வரும். ஸோ 60 to 80 நெக்ஸ்ட் ஸ்லாப். இதில் வந்து 3 lakhs வரைக்கும் உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. அதே மாதிரி 3 to 5, 5 to 10, மோர் தேன் 10. இண்டிவிஜுவல் மோர் தேன் 80 அதாவது சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 5 lakhs வரைக்கும் எக்ஸம்ஷன் உண்டு, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் இருக்குது. ஸோ 5 to 10 lakhs அண்ட் மோர் தென் 10 lakhs இஸ் 30%. ஸோ இது மாதிரி உங்களுக்கு 3 ஸ்லாப் கொடுத்துருக்காங்க ஓல்டு ரெஜிமில். ஓகேங்களா, இதில் வந்து உங்களோட ஏஜை வச்சு என்ன இன்கமோ அதை கேல்குலேட் பண்ணி நம்ம ஸ்லாப் வைஸாக உங்களுக்கு டோட்டல் டேக்ஸை வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். சர்சார்ஜ் வந்து எங்கெங்கே கேஸில் வருமோ அங்கங்கே வரும். இஃப் இன்கம் இஸ் லெஸ் தேன் 5 lakhs அப்படின்னா உங்களுக்கு ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து நியூ ரெஜிம். நியூ ரெஜிம் வந்து இட்ஸ் ஆல் டுகெதர் நியூ. இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃப்ரம் அசஸ்மெண்ட் இயர் 21-22. ஸோ இப்போ நீங்கள் அசஸ்மெண்ட் இயர் 22-23க்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து டோட்டலாக 1, 2, 3 ஒரு 7 ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க மொத்தமாக. ஸோ 2.5 lakhs வரைக்கும் ஸ்டார்ட் ஆகி அப் டு 2.5 lakhsக்கு 0 தான். ஆப்வியஸ்லி பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டில் போயிடும். இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் வைஸ் எக்ஸம்ஷன் கிடையாது. 3 lakhs 5 lakhs எக்ஸம்ஷன் கிடையாது. பேசிக்காக அப் டு 2.5 மட்டும்தான் உங்களுக்கு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டே. 2.5 to நெக்ஸ்ட் அப் டு 15 lakhs வந்து உங்களுக்கு ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்டே இருக்கும். இட் இஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் 5. இந்த 5% வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதில் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ ஆல்டுகெதர் ஸ்லாப் வந்து இத்தனை ஸ்லாப் இருக்குது. நெட் டோட்டல் இன்கம் இதில் வந்து டிடக்ஷன்ஸ் வந்து ஒன்லி 2 டிடக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு இதில் அப்ளிகபிள், அதாவது நியூ டேக்ஸ் ரெஜிமில். அது என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம். நியூ டேக்ஸ் ரெஜிம் டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் எம்ப்ளாயிக்கு பதிலாக எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு டிடக்ஷன் அப்ளிகபிள். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 80JJAA. இது வந்து நியூ அடிஷ்னல் எம்ப்ளாயீஸ் வந்து நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேர்த்துருந்தீங்க, அப்புறம் அடிஷ்னலாக எம்ப்ளாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு, அப்புறம் உங்களோட பிஸ்னஸ் வந்து டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் கேஸாக இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த டிடக்ஷன் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்.
டேக்ஸ் ஆடிட் இல்லாத கேஸ்க்கு 80JJAA வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ நியூ ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டிடக்ஷன் மட்டும்தான் அப்ளிகபிள். ஓல்டு ஸ்கீமில் ஆஸ் யூஷுவல் நார்மல் நீங்கள் எந்த டிடக்ஷன் வேணால் கிளைம் பண்ணிக்கலாம். 80C 80D அப்புறமேட்டு வந்து ஸ்டாண்டர்ட் சேலரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸு, HRA அலவன்சஸ்ஸு, 80TTA டொனேஷன் 80G பண்ணுறது எல்லாமே நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஓல்டு டேக்ஸ் ரெஜீமில். நியூ டேக்ஸ் ரெஜீமில் ஒன்லி இஸ் அலவுட். ஓகேங்களா, இதுதான். ஸோ இது வந்து நம்ம ஓல்டு டேக்ஸ்க்கான ஸ்லாபையும் நியூ டேக்ஸ்க்கான ஸ்லாபையும் நம்ம இப்போ செக் பண்ணியாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம ஒரு 4 ப்ராபபிள்ஸ் வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு 4 ப்ராபபிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஹை இன்கம் ஹை டிடக்ஷன்ஸ் நான் ஷார்ட்ஸில் கூட போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை வந்து ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் இந்த ஒரு 4 ப்ராபபிள்ஸை மட்டும்தான். பட் இப்போ நம்ம ஒரு கேல்குலேஷன் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா, இதில் வந்து 4 ப்ராபபிள்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இன்கம் ஹையாக டிடக்ஷன்ஸ் கம்மியாக இருக்குது. இன்கம் ஹை டிடக்ஷன்ஸ் லோ. லோ டிடக்ஷன்ஸ்னால் என்ன? நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் நான் லோ டிடக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொன்று வந்து இன்கமும் ஹையாக இருக்குது, நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸோ அதுலேருந்து வர டிடக்ஷன்ஸும் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன்ஸும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இது இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் டிபெண்ட்ஸ். இது நம்ம கேல்குலேஷன் பேஸில் வச்சு நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்கம் லோவாக இருக்குது, டிடக்ஷன்ஸும் லோவாக இருக்குது. இன்கம் லோவாக இருக்குது பட் டிடக்ஷன்ஸ் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா எது வந்து எந்த டேக்ஸ் ரெஜிம் உங்களுக்கு மோர் பெனிஃபிஷியலாக இருக்கும், அதுதான் நம்ம இந்த வீடியோட பாட்டம் லைனே. இதை வந்து நம்ம ஒரு கேல்குலேஷன் பேஸில் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இப்போது ஹை இன்கம் லோ டிடக்ஷன்ஸ் இதை தான் நம்ம சம்மரி ஷீட்டுங்க. நம்ம நார்மலாக அசஸி ஏஜை 14 வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த ஷீட்டில் எக்ஸல் ஷீட்டில் சர்சார்ஜ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஓகேங்களா, அதை வந்து சர்சார்ஜ் ஹை இன்கம்க்கு வந்து ஓவரால் அதாவது டேக்ஸ் ஆடிட் கேஸஸ் சர்சார்ஜ் வர கேஸஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் லிமிட் வர வந்துடும். ஏன்னா ப்ரொஃபஷனல்ஸாக இருந்தால் 50 lakhs உங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் லிமிட்டு, பிஸ்னஸ்னால் 1 crore அந்த லிமிட் படி இருக்கும். ஸோ நம்ம சர்சார்ஜை மட்டும் இங்கே கொண்டு வரல. அதை தவிர்த்து மிச்சம் எல்லா இதையும் நம்ம எக்ஸலில் இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் இந்த சம்மரி ஷீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஜை மட்டும் இங்கே என்டர் பண்ணிட்டா போதும். இந்த ஏஜ் உங்களுக்கு எங்கே போகும்னா ஓல்டு ரெஜிமுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, ப்ளஸ் கிராஸ் டோட்டல் அதாவது இந்த க்ரீன் கலரில் என்ன இங்கே கலெக்ட் பண்ணியிருக்கணும் அங்கே மட்டும் தான் நீங்கள் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணணும். ஸோ உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம்மை நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது இந்த ஓல்ட்லேயும் நியூலேயும் கொடுத்துருக்க நான் கேல்குலேஷனை கேல்குலேட் பண்ணி நமக்கு இங்கே சம்மரி இங்கே கொடுத்துடும். ஓகேங்களா, சரி நமக்கு கிராஸ் டோட்டல் இன்கமுக்கு நம்ம என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ண போகிறோம், அதாவது சாப்டர் 6 டிடக்ஷன்ஸ் அண்ட் அதர் டிடக்ஷன்ஸு என்னென்னலாம் மைனஸ் பண்ண போகிறோம், அதுலேருந்து வர நெட் டோட்டல் இன்கம், அதுலேருந்து வர டேக்ஸு இன்க்ளூடிங் செஸ்ஸு. இங்கே டேக்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி போன ஷீட்லேருந்து இங்கே எடுத்து வந்து கொடுத்துரும். இதுலேருந்து நம்ம ரெஜிமை சூஸ் பண்ண போகிறோம் எந்த ரெஜிம் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஓல்டு ரெஜிமா நியூ ரெஜிம் பெஸ்ட்டாங்கிறத நம்ம இப்போ சூஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராபபிள் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஹை இன்கம் லோ டிடக்ஷன்ஸ். ஸோ ஹை இன்கம் லோ டிடக்ஷன்ஸ்க்கு நம்ம இன்கம் என்ன வச்சுப்போம், ஒரு ஆவரேஜாக ஒரு 20 lakhs வச்சுக்கலாம். இதுதான் உண்மை ஹை இன்கம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது. பேசிக்காக எல்லாருமே சேலரி பர்சன்ஸ் ஆல்மோஸ்ட் 20 lakhs வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு சேலரி டிடக்ஷன்ஸ் வந்து ஒரு 50,000 கிடச்சிருக்கும். ஓகேங்களா, அப்போது 80C வந்து நீங்கள் 1,50,000 போடுறீங்கன்னு சொல்லலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து இப்போது 80Dலேயோ 80TTAலேயோ நீங்கள் எதில் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 80Dயில் ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா, உங்களோட மெடிக்ளைமுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது பட் நீங்கள் பண்ண டிடக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த சேலரிக்கான ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸுங்கிறது உங்களுக்கு எப்போதுமே கொடுத்துக்குவாங்க சேலரி பர்சனுக்கு. பட் அந்த டிடக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நியூ ரெஜிமுக்கு கிடையாது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ் வந்து 0ன்னு இருக்கும். ஸோ 50,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிடக்ஷன் வந்துடும். 80Cயில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 1,50,000, மெடிக்ளைமில் நீங்கள் பண்ணது 10,000. ஓகேங்களா, ஸோ ஹை இன்கம் அண்ட் லோ டிடக்ஷன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்மரியில் ஓல்டு ரெஜிமுக்கான டேக்ஸ் வந்து 363,480, நியூ ரெஜிமுக்கான டேக்ஸ் வந்து 3,51,000. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு நியூ ரெஜிம் தான் பெனிஃபிஷியல்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹை இன்கம் அண்ட் லோ டிடக்ஷனுக்கு நியூ ரெஜிம் வில் பி தி பெஸ்ட்.
இதை நீங்கள் கால்குலேட் பேசிஸில் போட்டு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸல் ஷீட் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த க்ரீன் கலர் காலமில் மட்டும் அமௌண்ட் என்டர் பண்ணி கொடுத்தா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் கால்குலேட் ஆகிடும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இன்கம் வந்து 50 lakhsக்கு கீழே மட்டும்தான் இங்கே போடணும். இப்போதைக்கு நான் சர்சார்ஜ் உள்ள பார்க்கிட்ட வந்து நான் தனி வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே கிராஸ் டோட்டல் இன்கம்மை 50 lakhsக்கு கீழே வச்சுக்கோங்க. சர்சார்ஜ் போட்டதுக்கப்புறம் நான் எக்ஸல் ஷீட்டை அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக மென்ஷன் பண்ணிவிடுவேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி நீங்கள் எக்ஸலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன ப்ராபபிள் பார்த்துருக்கோம், ஹை இன்கம் பார்த்துட்டோம், இப்போ லோ டிடக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராபபிள் வந்து நியூ நம்ம இங்கே சூஸ் பண்ணது வந்து கரெக்டாக வந்துட்டு. நெக்ஸ்ட் ப்ராபபிள் வந்து ஹை இன்கம் அண்ட் ஹை டிடக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போது ஹை இன்கம் அண்ட் ஹை டிடக்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டும் வர வாய்ப்பு இருக்குது, அதாவது நோ சேஞ்ச், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம சேலரி என்ன பண்ணிக்கோம் அப்படின்னா 25 lakhs வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000, ATCலையும் வந்து நீங்கள் 1,50,000 போடுறதா வச்சுக்கலாம். இப்போது நான் நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து ஒரு 50,000 அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எம்ப்ளாய் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது வந்து உங்களுக்கு டிடக்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் 80Dயில் உங்களோட செல்ஃப், ஃபேமிலி, சில்ட்ரனுக்கெல்லாம் சேர்த்து 25,000 ப்ளஸ் மெடிக்ளைம் உங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு வந்து ஒரு 25,000. ஸோ டோட்டலாக 50,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakhs நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. 50,000 வந்து நார்மல் எப்போதும் கிடைக்கிற டிடக்ஷன்ஸ். அதை தவிர்த்து நீங்கள் 2 lakhs வந்து 2,50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட இன்கம்லேருந்து. ஸோ இட் இஸ் அ ஹை இன்கம் அண்ட் ஆல்மோஸ்ட் ஆவரேஜ் டிடக்ஷன்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் அவைல் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோ டிஃப்ரென்ஸ்னு வருது. உங்களுக்கு ஓல்டு நீங்கள் சூஸ் பண்ணாலும் பெனிஃபிஷியல் தான், நியூ நீங்கள் சூஸ் பண்ணாலும் பெனிஃபிஷியல் தான். நெட் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா நியூ அதில் தான் ஜாஸ்தியாக ஆகுது, பட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 4,91,000 தான். அதே இது ஓல்டில் 22 lakhs தான் நெட் டோட்டல் இன்கமே, பட் டேக்ஸ் வந்து 4,91,000. ஸோ இதுதான் ஓல்டுக்கும் நியூக்கும் உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்டே. உங்களுக்கு இன்கம் வந்து 24,50,000 இருக்குது, பட் ஸ்டில் உங்களோட டேக்ஸ் வந்து 4,91,400 தான் வந்து இருக்குது நியூ ரெஜிமை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் ஷோஸ் ஹவு த ஸ்லாப் இஸ் வேரியபிள் இனஃப். உங்களுக்கு ஸ்லாபில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வந்துடும். ஸோ இங்கே 24,50,000 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்துக்கோங்க, நியூ டேக்ஸ் ரெஜிமோட கேல்குலேட்டரில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேல்குலேட் ஆகிடுது. இங்கே டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் வந்துருக்கு. ஸோ ஸ்லாப் வைஸாக உங்களுக்கு பிரித்து வந்துடுது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மோர் பெனிஃபிஷியல். ஓல்ட் ஆர் நியூ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோ டிஃப்ரென்ஸ்னு காமிக்கும். அதே இது நம்ம இப்போது 80TTAவும் உங்களுக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் வர இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 10,000 வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி யூ வில் ஹேவ் மோர் சேவிங்ஸ் இன் யுவர் பேங்க். அதுக்கப்புறம் டொனேஷனும் ஒரு 10,000 பண்ணுறீங்கன்னே நம்ம வச்சுப்போமே. பார்த்தீங்கன்னா இது நீங்கள் டொனேஷன் பண்ணலன்னா கூட உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் தான் வந்து பெனிஃபிஷியல்னு சொல்லிட்டு காமிக்குது. இது ஜஸ்ட் மீகர் 10,000 டிஃப்ரென்ஸில் உங்களுக்கு ரெண்டும் நோ டிஃப்ரென்ஸ்னு காமிக்குது. பட் நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்கில் உங்களுக்கு சேவிங்ஸ் வகையை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓல்டு தான் பெனிஃபிஷியல்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நீங்கள் ஓல்டே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதாங்க நீங்கள் இன்கம் எக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மாறிண்டே போகும். இப்போ நான் 25 lakhsக்கு பதிலாக உங்களுக்கு 30 lakhs போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு தான் பெனிஃபிஷியல். ஸோ தி மெயின் கீ பாயிண்ட் லைஸ் இன் தி டிடக்ஷன்ஸ், நாட் ஆன் தி இன்கம். இப்போ நான் இன்கம் இங்கே டிடக்ட் பண்ணேன்னா உங்களுக்கு நோ டிஃப்ரென்ஸ் வந்துருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இட் லைஸ் இன் ஒன்லி தட் அப் டு த 2,50,000 அந்த 3 lakh டிடக்ஷன் வரைக்கும் உங்களுக்கு ஓல்டாக நியூவாங்கிற ஃப்ளக்சுவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒன்ஸ் இட் இஸ் கான் த்ரூ தட் இட் வில் பி கிளியர் தட் இஸ் ஓல்டு தான் பெனிஃபிஷியல், நியூ தான் பெனிஃபிஷியல்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த கால்குலேட்டரில் மெயின் இஷ்யூ. ஸோ தட் இஸ் யூ கேன் கால்குலேட் ஆன் யுவர் ஓன். நீங்கள் இன்கம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பிஃபோர் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம 2 ப்ராபிள்ஸ் பார்த்துருக்கோம். ஹை இன்கம் அண்ட் ஹை டிடக்ஷன்ஸ்க்கு ஓல்டும் பெனிஃபிஷியலாக வரும், பட் அதே சமயம் நோ சேஞ்சும் வரலாம், அதாவது நோ டிஃப்ரென்ஸும் வரலாம். எய்தர் யூ கேன் சூஸ் ஓல்ட் ஆர் நியூ. ஓகேங்களா? அது இப்போ நெக்ஸ்ட் ப்ராபபிளுக்கு போகலாம், லோ இன்கம் அண்ட் லோ டிடக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போது லோ இன்கம் அண்ட் லோ டிடக்ஷன்ஸ்க்கு பார்த்தோன்னா நம்ம இன்கம்மை மாற்றிக்கலாம். 10 lakhsக்குன்னு போட்டுக்கலாம். 10 lakhs போட்டு சேலரி ஆப்வியஸ்லி உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் வரும். 80Cயில் இன்கம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நீங்கள் 1 lakh தான் போடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 1 lakh. அதே மாதிரி நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீம்லேயும் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 80D உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிக்கலாம், சேவிங்ஸும் இல்லை, ஏன்னா இன்கம் மீகர் 10 lakhs இருக்குது.
இது நார்மல் 2 lakhs வரைக்கும் நீங்கள் டிடக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துருக்கு. ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் இஸ் பெனிஃபிஷியல். ஸோ 10 lakhs டோட்டல் இன்கம் டிடக்ஷன்ஸ் போக ஓல்டில் வந்து உங்களுக்கு 75,400 டேக்ஸ் வருது. பட் நியூவில் வந்து 70,200 தான் டேக்ஸ் வருது. ஸோ நியூ ரெஜிம் வில் பி வெரி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் யூ இன் திஸ் ரிகார்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் ப்ராபபிள்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா லோ இன்கம் அண்ட் ஹை டிடக்ஷன்ஸ். லோ இன்கமுக்கு பட் எப்படி ஹை டிடக்ஷன்ஸ் வரும்? நீங்கள் முன்னாடியே அதாவது இன்கம் வந்து டியூ டு கோவிட் இன்கம் கம்மியாகிக்கலாம். பட் மெடிக்ளைம் வந்து இயர் ஆன் இயர் பே பண்ணுவோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு யூ ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு சேவிங்ஸ்ன்னு சொல்லாமே. ஸோ 10 lakhsல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 lakh 4 lakh வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. பேலன்ஸ் 6 lakhs தான் யூ ஆர் யூஸிங் இட் ஃபார் யுவர் ஓன் ஃபேமிலி பர்பஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராபிள்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தட் ப்ராபிள் வி ஷுட் நாட் லீவ் இட்ல. ஸோ அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ 10 lakhs இன்கம் வச்சுப்போம். 50,000 and 80Cல வி ஷால் சே யூ ஆர் டேக்கிங் ஃபுல் கிரெடிட். ஸோ நீங்கள் வந்து பிபிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். ஸோ இயர் ஆன் இயர் நீங்கள் 1,50,000 கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதே மாதிரி நோட்டிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் 50,000 கொடுத்துருக்கீங்க. அண்ட் 80Dக்கு யூ ஆர் டேக்கிங் அ மெடிக்ளைம் ஆன் ஃபேமிலி ஒன்லி ஆர் செல்ஃப் ஃபேமிலி. ஸோ இட் இஸ் அப் டு லிமிட் 25,000. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே டிடக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2,25,000 வந்து வைக்கிறதுக்கு 50,000 இஸ் அ நார்மல் டிடக்ஷன்ஸ். ஸோ 10 lakhs இன்கம் அண்ட் இவ்வளோ 2,75,000 டிடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு தான் பெனிஃபிஷியல். ஸோ லிட்டில் ஹை, அதாவது லோ இன்கம் அண்ட் ஹை டிடக்ஷன்ஸ். இந்த இன்கமுக்கு இந்த டிடக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தி தான். ஆல்மோஸ்ட் இட் இஸ் 3 lakh 4 lakh அப்படின்னு வச்சுனா கூட. ஸோ 80TTலேயே ஒரு 5,000 வச்சுக்கலாமே. ஸ்டில் வில் ஹேவ் தி ஹோல் ரெஜிம் ஆஸ் தி பெனிஃபிஷியல் ஒன். ஓகேங்களா? ஸோ லோ இன்கம் அண்ட் லோ டிடக்ஷன்ஸில் உங்களுக்கு நியூ தான் பெனிஃபிஷியல். லோ இன்கம் அண்ட் ஹை டிடக்ஷன்ஸில் உங்களுக்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் வில் பி மோர் பெனிஃபிஷியல். இதில் என்ன மெயின் சம்மரி பார்த்தீங்கன்னா திஸ் டேக்ஸ் ரெஜிம் லைஸ் இன் தி டிடக்ஷன்ஸ். ஏன்னா நியூவில் வந்து உங்களுக்கு வெறும் 2 டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் அப்ளிகபிள். பட் ஓல்டு ரெஜிமில் எல்லா டிடக்ஷன்ஸ் அப்ளிகபிள் இருக்குங்கிறதுனால வேர் யூ ஹவ் ஹை டிடக்ஷன்ஸ், தட் இஸ் வேர் யூ ஹவ் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், you have to choose old regime. That is almost in 70 to 80% of the cases old will be the beneficial one for you. At the same time when you have a low deduction you will have to choose new tax regime only. So high deductions இருந்ததுன்னா old வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். லோ டிடக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நியூ வந்து பெனிஃபிஷியலாக இருக்க சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கான சம்மரி. இந்த சார்ட்டில் நீங்கள் இன்கம் இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 10 lakhs நான் போடுறேன். பட் ஓகேங்களா, இப்போ நான் ஏஜை கூட நான் டெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த டேக்ஸ் வந்து இங்கே எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் 16 போடுவேன். இப்போ நான் இங்கே 18 போட்டால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு அந்த 18 போட்டாலும் சரி 16 போட்டாலும் சரி உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் நெட் டோட்டல் இன்கம் டோட்டல் டேக்ஸ் இதில் பாருங்கள் 45,760 இருக்குது. இப்போ ஓல்டில் இங்கே 18 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த 80 ஸ்லாபுக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இன்கம். இதெல்லாம் எங்கேருந்து இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த நெட் டோட்டல் இன்கம் இருக்குது. நெட் டோட்டல் இன்கம் நம்ம ஆல்ரெடி அந்த சம்மரி ஷீட்டில் கொடுத்துருக்கோம் ரெஃபரன்ஸு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக டேக்ஸ் வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு டேக்ஸ் இங்கே வந்துடும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஓவரால் சம்மரியே. நீங்கள் ஏஜ் வந்து நீங்கள் யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித் இட். இன்கமும் நீங்கள் அப் டு 50 lakhs போட்டுக்கலாம் இப்போதைக்கு. டோட்டல் இன்கம் உங்களுக்கு கால்குலேட் ஆகி டோட்டல் டேக்ஸ் வந்து செஸ் இன்க்ளூடிங் உங்களுக்கு செஸ் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எந்த ரெஜிம் பெனிஃபிஷியல்னு சொல்லிட்டு உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துருவோம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்து எக்ஸல் ஷீட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஒன்றா என்ட்ரு பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் தி ஓவரால் சம்மரி ஆஃப் ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம் ஆர் நியூ டேக்ஸ் ரெஜிம் விச் இஸ் மோர் பெனிஃபிஷியல். இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது புதுசாக இந்த வாட்டி தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண போகிறாங்க, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கு அனுப்புங்க. ஸோ தட் தே கேன் ஆல்சோ செக் வாட் இஸ் ஃபீஸிபிள் ஃபார் தெம் ஃப்ரம் தியர் சைட். கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையோ உங்களோட கமெண்ட்டையோ நீங்கள் போடுங்க. இதேமாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் கவர் பண்ணணுன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். So that we can cover it up in the next upcoming videos. So this is all about old versus new, which tax is more beneficial. Signing off, Akash. Thank you so much.